ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மகாநதி பார்க்க போகிறோம். மகாநதியில் வந்துட்டு இவங்களை எல்லாத்தையும் கூட்டு வந்து ஷூட்டிங் பார்க்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு ஒரு சீனில் கூட நீ வரலையேடான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இப்படி ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாதுப்பா. சின்ன சீனாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நடிக்கணும், அது எதிர்பார்க்கணும். அதை விட்டுட்டு வரும்னு சொல்லி காத்திருக்கிறத தவிர நம்ம அவசரப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்காவுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு நிவின் வந்து பைக்கில் வந்துட்டு இருக்க டைமில் யமுனா கால் மேலே கால் பண்ணுறாங்க, எடுக்கவே இல்லைங்க. ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு வந்துட்டார், விஜயோட ஆஃபீஸ்க்கு. விஜய் மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, மீட் பண்ண முடியல. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் வந்து காவேரி இதை பார்த்துறாங்க. பார்த்துட்டு விஜய் பார்த்துட்டு தான் போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. காவேரியை வெறுப்பேற்றுவங்கிறதுக்காக விஜய் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. கண்ணா, நீ என்ன பண்ணுறதே தெரியாமல் பண்ணிட்டு இருக்க, உன் வாழ்க்கை பறி போயிடுங்கிற எண்ணமே இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் டீல் அக்ரிமெண்ட் எல்லாம் நாங்கள் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா அக்ரிமெண்ட் ஓடுது, உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கு இடையில நான் தான் பகடக்காயான்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. நிவின் வந்துட்டு மீட் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு கர்ஜுக்கும் காண்டாமிருகமா யமுனா மேலே கோவத்தை காமிக்கிறாரு. என்னப்பான்னு கேட்டால், ஃபோன் எடுக்கலைன்னா உனக்கு மேனஸ் இல்லையா, சென்ஸ் இல்லையான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. ஏன் உன் ஃபோனை எடுக்கணும் நானுன்னு சொல்லிட்டு பேச, அதுக்கப்புறம் விடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இவங்க பேசினதில் ஹர்ட் ஆகிருப்பாங்க. சரி, இவங்க சூசைட் அட்டன் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சி பயந்து போய் ஓடியாராங்க. நம்ம காவேரி எதுவும் பண்ணிக்க மாட்டேன், நீ ஏன் நல்லா இருக்கும் போது நான் எப்படி நல்லா இல்லாமல் போவேன், நீ முதல்ல கிடைச்ச வாழ்க்கை வாழுன்னு சொல்லிட்டு யமுனா வந்து காவேரிக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களாமா. நீ அட்வைஸ் பண்ணுற நிலைமையெல்லாம் நான் இருக்கேன் பாரு, அதை நினச்சாதான் எனக்கு துக்கம் தொண்டை கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. என்னடா அது, எங்கிட்ட திரும்பினாலும் நம்மளை குத்துறாங்களே, என்னதாயா பண்ணுறதுன்னு தெரியாமல் காவேரி திருன்னு முடிக்கிறாங்க. நம்ம காவேரியோட நிலைமை யாருக்கும் வரக்கூடாதுங்க. சொந்த தங்கச்சியும் நம்பலை, இன்னொரு பக்கம் இவங்களும் நம்பலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம காவேரியும் விஜயும் சேரணும், அதுதான் விதியை யாராலும் வெல்ல முடியாதுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் என்ன பண்ணுறாருன்னா, காவேரிக்கு என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓவராக திங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் திங்க் பண்ணி தெரியுது, ஆனால் வெறுப்பு மட்டும் ஏற்றுவீங்க அவங்கள அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க செய்யல எந்த செயலாக இருந்தாலும் இப்போ காவேரியை ரொம்ப பாதிக்குதுங்கிறது அவருக்கே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.